ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆலு மட்டர் சப்ஜி நான் எப்படி தயார் பண்ண போகிறேங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதன் செய்முறையை பார்க்கலாமா? 6 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இது நல்லா வேகவும் செய்யணும், அதே நேரத்தில் குழஞ்சும் போகக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் விடணுமோ அது மாதிரி விட்டு தயார் பண்ணிக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்கை ஆற வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரோசன் மட்டர் எடுத்திருக்கேன். இதை எப்படி 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுங்கிற ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அடி கனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடாக்கி 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பே லீஃப், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 5-6 மிளகு, 2 வத்தல் மிளகாய், 4-5 பூண்டை தோல் நீக்கி பொடிப்பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவி பொடிப்பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கினதை போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். இதோட சின்னதாக நறுக்கின 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வரைக்கும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி விட்டுக்கங்க. இப்போ இதோட 2 பெரிய சைஸ் நறுக்கின தக்காளியை போடுறேன். தக்காளியை அரைச்சும் கூட விடலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி இந்த சப்ஜிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரோசன் பட்டாணி இல்லைனா ஃப்ரெஷ் பட்டாணி போடும்போது சப்ஜி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைங்கிற பட்சத்தில் காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக விடுறேன். இது நல்லா வதங்கியாச்சு. இதோட தேவையான அளவு சூடாக்கின தண்ணியை விடுறேன். இதோட எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் ஃப்ரோசன் பட்டாணியை போடுறேன். ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இது ஒரு கொதி வரட்டும். இதோட நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடலாம். வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு போடுற பழக்கம் இருக்குன்னா இப்போ உப்பு ஆட் பண்ணும்பொழுது கவனமாக போடுங்க. சப்ஜி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா கடலை மாவை கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் கசூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணினோன்னா நம்மளோட ஆலு மட்டர் சப்ஜி ஃபென்டாஸ்டிக்காக தயாராகிடும். பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆலு மட்டர் சப்ஜி ஃபென்டாஸ்டிக்காக தயாராயாச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.